சுவையான, சூப்பரான, ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷை குழம்பா எல்லாருமே ட்ரை பண்ணி ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கும், ஓயாமல் இதையே தேடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியானது, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. பூண்டு மிளகு தொக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு வாழனியில் நான் ஒரு கை அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். இந்த மிளகு தான் மெயின் இன்க்ரீடியண்ட். உங்களுக்கே தெரியும், பூண்டு மிளகுக்கு மிளகு தான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ அதை நல்ல ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன். மிளகு எவ்வளோ எடுத்தேன் அப்படியோ அதில் பாதி அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். இந்த சீரகத்தோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. சீரகமும் மிளகும் சேர்க்கும்போது எப்போவுமே ரெண்டும் சேர்த்து ஒரு ஹைலைட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். வெந்தயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடுகு. இந்த வெந்தயமும் கடுகும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் போயிடும். மிளகு தான் அதிகமாக இருக்கணும், மற்றது எல்லாமே பாதி பாதி கால் கால் அளவு தான். அதாவது மிளகு அளவுக்கு பாதி சீரகம், சீரகம் அளவுக்கு கால் பங்கு தான் உங்களுக்கு வெந்தயமும் கடுகும் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு பெருங்காயத்தோடு சேர்த்து நல்லா வறுபடணும். இந்த வறுபடுறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சீரகத்தோட கலர் மாறும்போது கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வெந்தயம் கருகிடக்கூடாது, அதே சமயம் மிளகும் கருகிடக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சீரகத்தை நோட் பண்ணிக்கணும். சீரகம் எப்படி அதோட தன்மை மாறி நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஷாக வருதோ அப்போ நீங்கள் எடுத்து அதை பவுடர் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணால் இந்த மாதிரி தான் இந்த பொடி வரும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மெடிசின் பவுடருங்க இது. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூண்டு மிளகு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டேன், அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு வெடித்ததும் நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு மலை பூண்டுங்க, நான் பொடி பூண்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. மலைப்பூண்டில் தான் மெடிசின் நல்லாயிருக்கும், அதே சமயம் மலைப்பூண்டில் தான் டேஸ்ட்டும் காட்டமும் நல்லாயிருக்கும். அதனால் அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன். நல்ல ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கை பூண்டு எடுக்கிறேன் அப்படின்னா அரை கை பூண்டை தான் நறுக்கி உள்ளே நான் சேர்த்துப்பேன். பேலன்ஸ் இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே நல்ல மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துப்பேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம போட்டு வதக்குறோம். பூண்டு எப்போவுமே மேக்ஸிமம் கலர் மாறாதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஸ்மெல்லை வச்சு அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மெடிசின் பவுடர், அதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மெயின் இன்க்ரீடியண்ட் இன்னொன்று இருக்குது, அதுதான் நம்ம புளி. ஸோ இது நல்ல இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் கரைச்சி இருத்தி எடுத்து வச்சுருக்கிற புளியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி போட்டு இருத்து எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த மண் அந்த ஓடு அதெல்லாம் அதில் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும். ஸோ டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா புளியை எப்போவுமே கரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ புளியை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா அதை கிளறி கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது தாங்க அளவு. ஸோ அந்தளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு. தனி மிளகாய் பொடி ஏன் அதிகமாக போடலை, எதுவுமே ஏன் அதிகமாக போடலைன்னா மிளகோட காரமும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தனி மிளகாய் பொடி மஞ்சள் பொடியெல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். அதோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி நல்லா வற்றி ஒரு நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பதத்தில் நம்ம அந்த மெடிசின் பவுடரை ஆட் பண்ணுறோம். அதாவது மிளகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை நம்ம இப்போது ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா கலர் நல்ல கருப்பட்டி அல்வா கலருக்கு வந்துடும் ஃபைனலில். ஸோ நீங்கள் கிளறும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க விடலாம். ஏன் அப்படின்னா இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லெண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க. இந்த 3 தான் மெயினாக இருக்கணும், நல்லெண்ணெய், மிளகு, பூண்டு, இது 3 தான் மெயினாக இருக்கணும். இந்த 3 பேருக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி மாதிரி இந்த டிஷ் டேஸ்ட்டை அள்ளி கொடுக்கும்.
ஸோ நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். லைஃப் பற்றி கவலையே படாதீங்க. 3 மந்த்ஸுக்கு இது கெட்டே போகாது. நல்ல காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு கெட்டே போகாது. நான் கடைசியில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு அதை வந்து கிளறி விட்றேன். இந்த வெல்லம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, கெட்டு போயிடக்கூடாது. இப்போது நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வினிகரோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இதில் நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளையுமே இந்த டிஷ்ஷை காப்பாற்றணும். அப்போ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ அதில் என்னென்ன சேர்க்குறோன்னா, வெந்தயம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ், வெல்லம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ், நல்லெண்ணெய் ஒரு ப்ரிசர்வேட்டிவ், புளி ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதெல்லாம் சரியான அளவில் சேர்க்கும்போது பொருள் கெட்டே போகாது. பூண்டு மிளகு தொக்கு ரெடி. சாதத்தை அதில் போட்டாச்சு, பிசைஞ்சாச்சு. ஸோ இதை டேஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். என்ன ரிவ்யூ வருதுன்னு பார்க்கலாமா? கரெக்டாக வந்துச்சா? தேங்க்யூ.